இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 5 இல்வாழ்க்கை. குறள் எண் 49. அறனெனப்பட்டதே இல்வாழ்க்கை, அதுவும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அறம் என்று சிறப்பித்து கூறப்படுவது இல்லறமே ஆகும். அதுவும் பிற, அதாவது துறவரமானாலும் அதிலேயும் நல்லவே நடக்க வேண்டும் என்கிறார். இன்றைய காலகட்டத்தில், விஞ்ஞான யுகம் வளர்ந்துள்ளது. அப்படி விஞ்ஞான யுகம் வளர்ந்து விட்டதால் நம்முடைய மாணவர்களும் நம்முடைய இளைஞர்களும் படிப்பை முடித்துவிட்டு, மாணவர்களாக இருந்தாலும் சரி இளைஞராக இருந்தாலும் சரி, படிப்பை முடித்துவிட்டு அயல் நாடுகளுக்கு சென்று பணிபுரிகின்றனர். அந்த வாய்ப்பு ஏற்படுகிறது. அதனால் அவர்களுடைய சமூக மாற்றங்கள் நிகழ்கின்றன. அந்த அயல்நாட்டினுடைய சமூக மாற்றங்களால் அவர்கள் தவறுதலாக அந்த சமூகத்துக்கு மாற்றப்படுகிறார்கள். அதனால் அவர்கள் என்னதான் அவர்கள் வெளிநாடுகளில் வேலை புரிந்தாலும் அவர்கள் நம்முடைய தமிழர்களுடைய பண்பாட்டு கலாச்சாரம் அவைகளை எக்காரணத்தை கொண்டும் மாற்றக்கூடாது. அது அவர்களுடைய, அதாவது தெய்வப்புலவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உணர்த்திய அந்த அருமையான தத்துவங்களை அவர்கள் பின்பற்ற வேண்டும், மாறாக இருக்கக்கூடாது. இப்போ ஒருவன் வெளிநாட்டுக்கே சென்று வேலை பார்த்தாலும் தன்னுடைய தகப்பனாரையும் தன்னுடைய அம்மாவையும் அப்பாவையும் அவர்கள் மிக தெளிவாக அவர்களுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்துவிட்டு போக வேண்டும். சொந்தமாக வீடு இருக்க வேண்டும். இல்லையெனால் தொடர்ந்து தாங்கள் வாடகையை தொடர்ந்து அனுப்பி வைக்க வேண்டும். அந்த வீட்டில் அவர்களை தாங்கள் அலைபேசியில் இருந்து தினந்தோறும் தொடர்பு கொண்டு நலம் விசாரிக்க வேண்டும். அப்போதுதான் தன்னுடைய மகனுக்கும் அம்மா அப்பாவிற்கும் உள்ள உறவு நல்ல உறவாக இருக்கும். இதனைத்தான் தெய்வப்புலவர் உணர்த்துகிறார். அதான் அற வாழ்க்கை. அதை தவிர்த்து இவர்கள், இந்த இளம் மாணவர்கள், இந்த இளைஞர்கள் தவறான, அதாவது அங்கே போய்விட்ட உடனே தன்னுடைய மனைவி என்று மாறிவிடாமல் அவர்களுக்கு பணம் அனுப்பாமலோ அல்லது அவர்கள் வயதானவர்கள் சமைப்பதற்கு ஒரு பணிப்பெண்ணை அமர்த்தியோ அவர்கள் இருக்க வேண்டும். தினந்தோறும் அலைபேசியில் தொடர்பு கொண்டு இருக்க வேண்டும். இப்படி இருந்தால்தான் அது அற வாழ்க்கை. மாறாக முதியோர் இல்லங்களுக்கு அவர்களை அனுப்பி வைத்தால் அது அற வாழ்க்கை இல்லை. தயவு செய்து இளைஞர்களே, உங்களுக்கு தான், அதாவது நமது தமிழர் பண்பாடே தெய்வப்புலவர் திருவள்ளுவர் கூறியது போலதான் அடங்கி உள்ளது. அதில் மாற்றமே கிடையாது. ஒரு சில விதிவிலக்கான குடும்பங்கள் வேறு, அவர்களை நாம் விட்டு விடுவோம். மொத்தத்தில் பார்த்தால் அவங்களே நீங்கள் அமெரிக்காவில் போய் சென்றாலும் சரி, ரஷ்யாவில் இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் சரி, எங்கிருந்தாலும் அவர்கள் அவர்களே தமிழர்களை புகழ்வார்கள். காரணம், தமிழக கலாச்சாரமே திருவள்ளுவர் பிறந்த மண் என்பதால் அந்த கலாச்சாரத்தை தான் நாம் இதுவரை கொண்டாடி வருகிறோம், வாழ்ந்து வருகிறோம். அதன்படி தாங்களும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இதன் வாயிலாக உங்களுக்கு அறிவுறுத்துகிறேன். நன்றி. நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.